என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தது இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகுறது இல்லை. இன்ஜினியரிங்லேருந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பெரிய எம்என்சி போயிட்டாங்கன்னா அப்படியே அவங்க வந்துடுறாங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து வர்றவங்க இல்லை லோயர் மார்க் எடுத்தவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துட்டு இருக்காங்க. நல்ல பெரிய கம்பெனிலாம் எம்என்சியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குலாம் வந்து நல்ல அது யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நடக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா கம்பெனிலையும் சில ஜாவா சுந்தரேசன் இருப்பாங்க. அது அவங்க ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டை பொறுத்து இருக்குது, ப்ளஸ் வந்து டெக்னாலஜியை பொறுத்து இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே ஜாவா சுந்தரேசன், அதுக்கு அந்த அரையன் 309 அந்த கடவுள் மாதிரி யாராவது வந்தால் தான் இப்போ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தா ஐடியில் தான் வந்து விழணும். இன்ஜினியரிங் படித்தா வேலையே இல்லைன்னு இருக்கு. இப்போ என்ன இருக்கு? ஏன் ஐடிக்கு வராங்கன்னா, பிகாஸ் கோர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பே சில டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க பே நிறைய எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி வராங்க. இன்ஜினியரிங் முடிச்சாவே ஐடின்னு இப்படி ஆயிடுச்சு. வேற எதுவும் ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஒரு ப்ளே கல்ச்சர்னு சொல்கிறாங்க. லைக் வேலை பார்க்குறத தவிர்த்துட்டு அந்த விளையாடுறது, ஸ்னூக்கர் ஆடுறது, வேலையை பார்க்க மாட்டானுங்க இவனுங்க. வந்தானுங்க லாகின் போடுறாங்க. அப்படி தான் இருக்கு. நானே அதான் பண்ணிட்டு இருக்கேன். No, the entire world is depending on IT. Even you are working on something that's related on IT. If you are not working, then how could you guys can work? அதுவும் போக நைட் ஷிஃப்ட்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு விளாட்றாங்களாமே. லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுற அளவுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறோம்? விளையாடுறதுக்கு லைட்டு போட்டு தான் விளையாடுவோம். ஆனால் அப்படி உண்மைதான், சில இடத்துல விளையாடுவோம். ஈவினிங் 4 to 5 அந்த காஃபி பிரேக்கோடு சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் காஃபி பிரேக்கை நாங்கள் தவிர்த்துட்டு அதில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, அது ஸ்மூத்தாக போகிற டீமும் பண்ணுற கேப்பில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆமாம், நோட் பண்ணுங்க. இது கெரியர் ப்ளஸ் லைஃப் தானே, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த உள்ளே நடக்குது. ஸோ இது மேனேஜர் சப்போர்ட் பண்ணால் ஒரே டீமில் இருப்பாங்க, இல்லாட்டி வேற டீம் போயிடுவாங்க, மாற்றி விட்டுருவாங்க. பப்ஜி விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. அது பார்த்துருக்கேன். விளையாடுவாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒன்றா விளையாடுவாங்க. ஐடியில் வேலை பார்க்குறவங்கனாலே இந்த ஒரு ஹெப்பு கல்ச்சர் இருக்கும். லைக் ஃப்ரைடே நைட்னா பார்ட்டி பண்ணணும், ஃப்ரைடே நைட்னா பொண்ணுங்களோட வெளில போகணும். சத்தியமாக போய்ங்க 10 நாளைக்கு மேலே எங்கள் பாக்கெட்டில் காசே இருக்காதுங்க. கடைசியில் வந்து அந்த டீ கடையில் போயிட்டு 2 ரூபா முறுக்கு வாங்குறதே எவனாச்சும் கொடுத்தாதாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு நடந்தது இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. லக் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அஃப்கோர்ஸ் அவ்வளோதான் சொல்லணும். ஆக்சுவலி நான் இப்போ 1 வீக்காக தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கான்ட் ரியலி டெல் யூ. பட் யா, ஐ மீன் லேட் நைட் பார்ட்டிஸ். சில கம்பெனியில் வந்து எப்படின்னா, அவங்க கம்பெனியை ப்ரமோட் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, லெஷராக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அப்பப்போ இருக்கும் டீம், அப்பப்போ நடக்குது. நோட் பண்ணுங்க. அவுட்டிங் அந்த மாதிரி இருக்கும். இல்லை அது வீக்லிஸ்லாம் கிடையாது, 3 months ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. The management officially will organize this kind of parties when the client is happy with the product. ஐ மீன் யா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை நான் போனதில்லை இப்போ வரைக்கும். பட் we had a party late night. So பொண்ணு உடனே கொடுத்துட்றாங்களாமே. மாப்பிள்ள ஐடி மாப்பிள்ள தான் பொண்ணுங்கள் தேடி போய் விழுகுறாங்களாமே. அப்படியா? என் ஃப்ரெண்ட் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் கல்யாணம் ஆகாமல் வெட்டியாக சுற்றிட்டு கிடக்கிறான். பொண்ணு தான் தேடிட்டு இருக்காங்க, எவனும் தரமாட்டாங்க. இந்த கொஸ்டின் அவங்களுக்கு யார் எழுதி கொடுக்குறது? இல்லை, இதுக்கிட்டே 10 பேர் கொண்ட குழு இருக்காங்க. இப்போ இன்ஜினியர் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு 1 வருஷமாக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா. இன்ன வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஐடி மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லி பொண்ணுங்க இப்போ கேட்குறாங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு நல்ல பையனை தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான்.